மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. அயோத்தி ராமர் கோவில் திறப்பு விழாவில் பங்கேற்றுவிட்டு சென்னை திரும்பிய நடிகர் ரஜினிகாந்த் விமான நிலையத்தில் சற்று முன் செய்தியாளர்களை சந்தித்தார். அதனை பார்க்கலாம். 150-200 பேர்ல நானும் ஒருத்தன் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். நேரடியாக கலந்து கொண்டு இப்ப சொன்னேன். ஒரு வரலாற்று நிகழ்வு அப்படின்னு பெருசா இந்தியா முழுக்க பேசப்படக்கூடிய சூழல்ல இது ஒரு ஆன்மீகமா இல்ல ஒரு அரசியலா அப்படிங்கிற கேள்வியும் எழுது. என்ன பொறுத்த வரைக்கும் ஆன்மீகம் தான். இதுல அரசியல் கிடையாதுன்னு நினைக்கிறீங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகம். சார், சமூக வலைத்தளம் ஒரு வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்கு. உங்களுக்கு முன்னிறுத்தி ஒதுக்கப்படாதனால நீங்க வந்து அது முன்னிறுத்தி கேட்டதா ஒரு வீடியோ ஒன்று படம் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதாவது இந்தியா முழுக்க ஒரு ஒற்றுமையோடு பயணிக்க வேண்டிய நேரத்தில் இது வந்து ஒரு மத அரசியலை முன்னிறுத்தக்கூடிய நிகழ்வுங்கிற விமர்சனங்கள் கடுமையாக வந்துருக்கு. ஒவ்வொருத்தருடைய பார்வை ஒவ்வொருத்தர் மாதிரி இருக்கு. எல்லாருடைய பார்வை ஒரே மாதிரி இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒவ்வொருத்தருடைய கருத்து அவங்களுக்கு சொந்த கருத்து. உங்களுடைய பார்வையில் எப்படி ஆன்மீகம் சொல்லுவாங்க. தமிழகத்துல பல கோயில்கள்ல வந்து ராமர் கோயில் திறப்பு விவகாரத்துல கோயில்ல எல்லாம் பூஜை பண்ண வேணாம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. நேற்று ஒரு இஷ்யூ நடந்தது. நிர்மலா சீதாராமன் மேடம்க்கும் தமிழக அரசுக்கும் ஒரு இஷ்யூ நடந்துருந்துச்சு. அது எப்படி சார் பார்க்குறீங்க? அது எனக்கு தெரியல. தேங்க்யூ. அயோத்தி ராமர் கோவில் திறப்பு விழாவில் பங்கேற்றுவிட்டு சென்னை திரும்பிய நடிகர் ரஜினி விமான நிலையத்தில் சற்று முன் செய்தியாளர்களை சந்தித்தார். அதில் இது அரசியலா ஆன்மீகமா என்ற கேள்விக்கு இது என்னை பொறுத்தவரை முற்றிலும் ஆன்மீகம் என்று பதிலளித்தார். அந்த காட்சியை நாம் பார்த்தோம். மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.